ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல ரொம்ப நாளா பூரி கேட்குது. எங்க அம்மா நாளைக்கு சொல்றாங்க. இன்னைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் பூரியே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் காலையில. அதுவும் எங்க அம்மா செய்யல, எங்க அப்பா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்க அப்பா செய்யற பூரி எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாரு. வேதம்மா வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிருக்காங்க. பூரி உருளைக்கிழங்கு குருமாவா வேதா? சீக்கிரம் கட் பண்ணு சீக்கிரம். பூரி வந்து சின்ன சின்னசா பண்ணுவாங்க. இவங்க பாருங்க பெருசு பெருசா பண்றாங்க. ரெண்டு பூரியை சாப்பிடலாங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஹோட்டல்ல வந்து விற்க போறது இல்ல, நம்ம தான் சாப்பிட போறோம். பூரி வந்து நம்ம விற்க போறது இல்ல, நம்ம தான் சாப்பிட போறோம். விற்கிறவங்க சின்ன சின்னதா போடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், விருப்பம் இல்லாதவங்க நைட் சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிருக்கு சாப்பிடலாம். ஓ, எண்ணெய் இல்லாம இப்படி வந்துருக்குதா? இது சூப்பரா இருக்கு. எண்ணெயே இல்லாம பூரி. சின்னதா பெருசா உருட்டினேன். ஆனா வந்து அவங்க 5 ரூபா பூரியே சாப்பிட்டு பார்க்கமா இருந்தாலும் 5 ரூபா பூரி தான் செய்ய சொன்னாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு 5 ரூபா பூரி செஞ்சு பாருங்க. மிதுனேசுடைய பூரி அது. அதான் மிதுனேஸ் வாய் மாதிரியே இருக்குது பாருங்க. உருளைக்கிழங்கு குருமாவா? எங்க வீட்டுக்காரர் தான் இன்னைக்கு காலையிலேயே ஸ்பெஷலா செஞ்சுட்டாங்க எங்களுக்கு. நல்லா தான் இருக்குது. சின்ன சின்னதா இருந்தாலும் அழகா இருக்குது. பெரிய பிளேட் தாங்க வைக்க போறேன். ஒரே டைம் போட்டு முடிச்சிடணும் அவங்களுக்கு. ஒரே டைம் எல்லாம் போடக்கூடாது, 2 தான் போடணும். பெரிய பிளேட்டு பிளேஸ் நிறைய இருக்கணும் சாப்பிட்ற மாதிரி. இவ்வளோ பெரிய பிளேட் இருக்குன்னா அவ்வளோ போட்டுக்க முடியுமா? அவ்வளோ போட்டால் சாப்பிட முடியாது. மொத்தமே சாப்பிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் சாப்பிட்றேன். இதில் மிளகாத்தூள் இருக்குதா பாருங்க. இது குளிச்சுட்டியா? ஆமாவா? சோப் போட்டியா இல்லையா மூஞ்சிக்கியா? போட்டியா? இதை மூஞ்சி அதனால கொஞ்சம் மேலே ஊற்றினா குழம்பு நல்லா இருக்கும். பூரி சாப்பிடுவாடா? அந்த பூரி அப்புறமா சாப்பிடுறோமா? 5 ரூபாய்க்கு 2 இது. அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது 5 ரூபாய்க்கு 2 பூரி. இப்போ 20 ரூபா ஒரு பூரி. இப்போ 20 ரூபாய்னா இது சைஸ் வந்து 10 ரூபாய் இருக்கும். ಈ ಸೈಜ್ 40 ರೂಪಾಯಿ. இப்போ கூட ஆயா ஊர்ல இந்த பூரி வந்து 2 20 ரூபாவோ 2 5 ரூபாய். இல்ல காலையில எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாங்கன்றதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உங்க வீட்டுல ஹெல்ப் பண்ணாக்கா கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு நாள் தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சீக்கிரமா சாப்பிடணுன்றதால நாங்களே செஞ்சுக்கணும். அவங்க செய்யற மாதிரி தான் எப்படியும் 11 மணி ஆகிடும். நம்ம செஞ்சுக்கலாம் 9 மணிக்கு சாப்பிட்றோம்.